போலீஸாக ஆசைப்படுற பொண்ணு இந்த அளவுக்கு விவரம் இல்லாம இருப்பாங்களாங்கிறது ராஜிய பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இங்கேருந்து தைரியமா கிளம்பி போயிட்டு அங்க நடந்துக்கிறது, நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்ல. ரூ. 10,00,000 பத்தி பேசினா சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்க. எதையுமே தெளிவா சொல்லல. ஆனா இவங்க எல்லாம் ஓகே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தா குமரவேல் தான் செஞ்சத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவ தான் வந்து உன் கூட வந்தான்னு பொய் சொல்றான்னா சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு முகத்த கண்ணாடியில பார்க்கவே அருவருப்பா இருக்குங்கிறாரு. நல்லா நடிக்கவும் செய்றாரு. ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நல்லா நடிக்கிறாருன்னா, அந்த கதாபாத்திரத்தில நடிக்கக்கூடிய நடிகர் நல்லா நடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜி கீழ போயிட்டு எல்லாத்தையும் ஃபோன்லலாம் பேசிட்டு கீழ போய் பார்த்தா, எல்லாம் குடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு. இதில வேற பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவுக்கு ஜோடியா இருந்த ஆகாஷ வந்து இங்க வந்து சந்தோஷ் அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சந்தோஷ் வந்து ஒரே மும்பைலேருந்து வந்திருக்கேன், ஒரே ரிச்சா நடந்துகிட்டு இருக்க. இங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டு இருந்தா, அந்த ஜட்ஜ் எல்லாம் இவர்ட்ட ஆடுற மாரி வந்து நெருங்குற மாரிலாம் வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்க பார்க்குறாங்க. இன்னுமே இந்த இடம் தப்புங்கிறத அவங்க உணராம, நம்ம ஜெயிப்போம். நம்ம ஜெயிச்சு 10,00,000 வாங்கிட்டு போவோங்கிறாங்க. 10,00,000னா இல்லையாம்மா, பிம்பிளிக்கு பிலாப்பின்னு சொல்ல போறாங்கங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.